நன்றியா. அன்பு தமிழ் உறவுகளே, தம்பிகளே, தங்கைகளே, அக்காக்களே, அம்மாக்களே, அப்பாக்களே, அன்பு உறவுகளே, இன்னைக்கு நான் எடுக்க போற வீடியோ என்னன்னா பிசினஸ் பத்தி, பணம் சம்பாதிக்கிறத பத்தி, நம்ம வேலை வாய்ப்போட பிசினஸ்ல எவ்வளவு வாய்ப்பு இருக்குது, பிசினஸ்ல எவ்வளவு பணம் இருக்குது, இது ஒரு சிலருக்கு தெரியாது. எந்த நேரம் பாரு வேலை 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 வேலை. வேலைக்கு போனாதான் பொண்ணு கொடுப்பாங்க, வேலைக்கு போனாதான் வேலையில இருக்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. என்னங்க இது, என்ன இது? எந்த நேரமும் தயவு செய்து இந்த வீடியோவை உன்னிப்பா கவனிங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பொதுவா மோட்டிவேஷனுக்காகவும் எங்க பிசினஸுக்காகவும் ரெண்டுமே செய்யறோம். பொதுவாங்க வேலை நீ எந்த வேலை செய்ய, ஐடி வேலை செய்ய, அவனும் பிசினஸ் தான். ரயில்வேக்கு வேலைக்கு போ, அவனும் பிசினஸ் தான் பண்றான். ஏர்போர்ட்ஸ்க்கு வேலைக்கு போ, அவனும் பிசினஸ் தான் பண்றான். ஏர் இந்தியாவுக்கு போ, நீ எங்க ஒன்றாலும் போ. நீ வெளிநாட்டுக்கு போ, குவைத்துக்கு போ, எதனா ஒரு பிசினஸ் பண்ணுவான். எதனா அதை வச்சுதான் உனக்கு வேலை தரான், அதை வச்சுதான் சம்பளம் தரான். அதே மாதிரி நீங்க ஏன் பிசினஸ் பண்ணக்கூடாது இளைஞர்களே? என்னை பொறுத்த அளவு இந்த வீடியோவை பார்த்த ஒரு 100 இளைஞர்களாவது தமிழ்நாட்டில் தயவு செய்து வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அது சிம்பிள் முதலீடுல அதிகம் தேவையில்லை. உங்ககிட்ட முதலீடு இருந்தா கம்பெனி வைங்க. முதலீடு இல்லையா, நீங்க வாங்கி கூட சேல்ஸ் பண்ணலாம். ஒரு பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணாலே ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலான்றது சொல்றேன். இந்த வீடியோவை உன்னிப்பா கவனிங்க. ஏழையா இருக்கிறவங்க, பணக்காரங்களா இருக்கிறவங்க, வசதி படைச்சவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாரும் பாருங்க இந்த வீடியோவை. நியாயம் ஏதாவது இருக்குதா, நீதி இருக்குதா, நம்ம சொல்றதுல நேர்மை இருக்குதான்னு பாருங்க. ஒரு பிசினஸ் அப்படின்னா நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் செய்யறதுனா எவ்வளவு பிசினஸ் இருக்குது. துணி வகையில பிசினஸ் இருக்குது, இன்னொன்னு ஹார்ட்வேர்ஸ், இரும்பு, இது மாதிரி கிளினிக்கல் ப்ராடக்ட், எவ்வளோ பிசினஸ் இருக்கு இந்த உலகத்துல. நீங்க எதை வேணாலும் எடுத்து செஞ்சாலும் உங்களுக்கு பணம் தான். பர்ஃப்யூம் இருக்குது, அது மாதிரி டிடர்ஜென்ட் லிக்விடு, அது மாதிரி நிறைய பிசினஸ் இருக்குது. இன்னைக்கு நாங்க உங்க பார்க்க வர பிசினஸ் கிளினிக் ப்ராடக்ட், டிடர்ஜென்ட் லிக்விடு, இத மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற பிசினஸ் என்னன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் லாபம் ஈட்டலாம். இதுல ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா பிசினஸ்ல போய் கேட்கணும், கடையா போய் கேட்கணும். நம்ம இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியணும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல நம்ம மனசுல ஒரு இது இருக்கக்கூடாது, அவங்க கிட்ட கேட்கறமே ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. அந்த ஈகோ மட்டும் இல்லைன்னா நீங்க பெருசா முன்னேறலாம். வாங்க பிசினஸ் பத்தி நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல அதிகமா பேச முடியாது. நம்ம வீட்டுக்கு இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது அகர்பத்தி, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர். இதை பாருங்க, ரா மெட்டீரியல் கொஞ்சம் கூட கம்மி இல்லை. ரா மெட்டீரியல் நிறைய டன்னு கணக்குல எங்கிட்ட இருக்குது. எங்களுடைய பிசினஸ் என்னன்னா அகர்பத்தி, அதாவது அகர்பத்தி நாங்க செஞ்சு தரோம். அதாவது ஒரு டஜன் 30 ரூபாய், ஒரு டஜன் உங்களுக்கு 30 ரூபாய்க்கு தரோம் அகர்பத்தி. அதே மாதிரி கிரீன் பேட் ஒரு டஜன் 40 ரூபாய், 12 இருக்கும், 120 ரூபாய் எம்ஆர்பிங்க. 120 ரூபாய் எம்ஆர்பி, 12 இருக்கும், ஒரு டஜன் 40 ரூபாய்க்கு தரோம். 120 ரூபாய் பொருளை 40 ரூபாய்க்கு தரோம். நீங்க போயிட்டு 60 ரூபாய்க்கு வித்தா கூட 20 ரூபாய் இருக்குது உங்களுக்கு. இதை பாருங்க, இது எல்லாமே ரா மெட்டீரியல் தான். எவ்வளவு ஒரு நாள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். வாங்க உள்ளார வாங்க. எங்க கிட்ட பாருங்க கல்புரம் இருக்குது. கல்புரம் இதெல்லாம் 5 ரூபாய் கல்புரம். நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. பியூர் பிரீமியம் குவாலிட்டி. இதுல சுத்தமான கல்புரம் எதுவுமே கலக்க மாட்டோம் நாங்க. கல்புரம் இருக்குது. இன்னைக்கு கிரீன் பேட் பாருங்க. இது குட் பிரைட், இது நாங்களா செய்யறோம். குட் பிரைட்டுங்க. இது ஒரு அட்டை 12 பீஸ் இருக்கும், 10 கிராம்ல. இது 120 ரூபாய் எம்ஆர்பிங்க. நாங்க கொடுக்குற விலை 45 ரூபாய். இன்னைக்கு அதை வாங்கி நீங்க 60 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம், 65 சேல்ஸ் பண்ணலாம், 70 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம். ரோட்டில் நேஷனல் ஹைவேல நிறைய ஹோட்டல் கடைங்க இருக்கும், நிறைய பேக்கரிஸ் இருக்கும், ஸ்வீட் கடைங்க இருக்கும், டீ கடை இருக்கும். அங்க சேல்ஸ் பண்ணாலே போதும். நீங்க பெரிய பெரிய மளிகை கடையில போய் சேல்ஸ் பண்ணணும் பரவாயில்ல. ஏழை இளைஞர்கள், இந்த வியாபாரிங்க, தெருவோர வியாபாரிங்க, சைக்கிள்ல போய் விற்கிற வியாபாரிங்க, கார்ல போய் விற்கிற வியாபாரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 45 ரூபாய் நாங்க செஞ்சோம். நாங்க ஒரு 2 ரூபா 1 ரூபா வச்சு நாங்க சேல்ஸ் பண்ணிடுறோம். பெரிய 45 ரூபா அட்டை நீங்க 65, 55, 75 நீங்க சேல்ஸ் பண்ணலாம். 10 கிராம். இதை பாருங்க, எல்லாமே அட்டையில தூக்கி கடைசினா பாருங்க, எல்லாமே ஸ்கிரப்பர் தான். இந்த பாருங்க ஸ்கிரப்பர், எல்லாமே ஸ்கிரப்பர், எல்லாமே பாருங்க 12 இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்புறோம்.
தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்புறோம், எல்லா வியாபாரிகளுக்கும் அனுப்புறோம். திருவண்ணாமலை எங்க ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில இருந்து பேசுறோம். இத மாதிரி நீங்க இதை பாருங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் குட் பிரைட்டுங்க, 12 பீஸ் இருக்கும், 120 ரூபாய் எம்ஆர்பி, வெறும் 45 ரூபாய்க்கு தரோம். இத மாதிரிங்க நீங்க 50 பாக்ஸ் வாங்கலாம், 100 பாக்ஸ் வாங்கலாம். இதை பாருங்க, அதனுடைய அட்டை நாங்க சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதை காட்டுங்க பாருங்க, அதனுடைய அட்டை நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடுறக்கூடிய அட்டை. இதை பாருங்க, இது வந்து ரா மெட்டீரியல், இது வந்து 10 கிராமுங்க. இதை பாருங்க, கையில பிடிச்சாலும் உங்களுக்கு வலிக்காது, குவாலிட்டியா இருக்கும். கஸ்டமர் எதுவுமே வந்து உங்களுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. தெருவு வர வியாபாரிங்க ஒரு பட்டியை நீங்க 45 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து 65-70 விற்கலாம். உங்க ஊர்ல இருந்து ஜிபே மூலியமா எங்களுக்கு பைசா அனுப்பிட்டீங்கன்னா நாங்க மேட்டூர் டிரான்ஸ்போர்ட், A1, ரதிமீனா இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். இது வந்து ரா மெட்டீரியல், ஸ்கிரப்பர் ரா மெட்டீரியல் 10 கிராமுங்க, 1 கிராம் குறையாது. வேணதை பாருங்க, உங்க எதிரில எடை போட்டு காட்டுறேன். ஒரு சிலர் 10 கிராம் அது டூப்ளிகேட் வேலை செஞ்சு இதை பாருங்க, உங்க எதிரில எடை போடுறேன். 10 கிராம் இருக்கா? 10 கிராமே நல்ல கிராம் காட்டு, நல்ல கிராம் 10 கிராம். 10 கிராம் இருக்கா? இது மாதிரிங்க ரா மெட்டீரியல் 10 கிராம், 10 கிராமுங்க. நாங்க கொடுக்கறது எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். பூனாவுல இருந்து ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வரோம். இதனுடைய கப்புங்க, இது இந்த ஸ்கிரப்பர் போடுற கப்புங்க. இதை பாருங்க, ஸ்கிரப்பர் போடுற கப்பு. இந்த ஸ்கிரப்பரை போட்டு நாங்க மிஷின்ல பேக் பண்ணி நாங்க அனுப்புறோம். இங்க பாருங்க எவ்வளவு பெட்டி இருக்குது பாருங்க, எல்லாமே ஸ்கிரப்பர் தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பாருங்க, குட் பிரைட், எல்லாமே குட் பிரைட் இருக்கு. இது இருக்கு, எல்லாமே 12 பீஸுங்க, எல்லாமே 12 பீஸுங்க. எங்க சொந்த ப்ராடக்ட்டுங்க. இதுல போன் நம்பர் இருக்காது. ஒரு சில வியாபாரிங்க என்ன சொல்றாங்கன்னா, போன் நம்பர் வேணாங்க, போன் நம்பர் இல்லாத எங்களுக்கு கொடுனாங்க. இந்த வாட்டி நாங்க 50,000 அட்டை போன் நம்பர் இல்லாதவே நாங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். இதுல எந்த ஒரு போன் நம்பர் இல்லை. எங்க கிட்ட டைரக்டா யாரும் போன் பண்ணி கேட்க மாட்டாங்க. நீங்க வேண்டிய அட்டையை வாங்கி நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து நீங்க சேல் பண்ணலாம். போன் நம்பர் கிடையாது. எங்கிட்ட டைரக்டா யாரும் கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. போன் நம்பர் கிடையாதுங்க. பாருங்க, இது ஃபுல்லா உங்களுக்கு 50 பெட்டி வேணாலும் தருவோம் நாங்க. எல்லாம் பாருங்க எவ்வளவு மெட்டீரியல் நாங்க ஸ்டாக் வச்சிருக்கிறோன்னு. இத மாதிரிங்க கல்பர் இருக்குது, டேப்லெட் கல்பர் இருக்குது, கிரீன் பேட் இருக்குது, ஸ்கிரப்பர் இருக்குது. இளைஞர்களே இதை வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. சும்மா வீட்டுல உட்காந்து இருக்காதீங்க. வீட்டுல உட்காந்துதான் ஒண்ணும் கிடைக்காதுங்க. பாருங்க நிறைய அட்டை இருக்குது. இதே மாதிரி கல்பர் இருக்குது. இதை பாருங்க, இதெல்லாம் 5 ரூபா கல்பருங்க. ஒரு பாக்கெட்ல வந்துங்கன்னா 5 பாக்கெட் இருக்கு. இது 5 பாக்கெட் இருக்கும். நாங்க கொடுக்குற விலை வந்துங்க 60 ரூபாய், 70 ரூபாய். நீங்க 80 ரூபாய், 70 ரூபாய், 90 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய இருக்குவாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்லாப்பா வாங்கி கூட நீங்க கல்பரை சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லாப், இதை பாருங்க, இது வந்து கல்பரை ஸ்லாப். இந்த மாதிரி ஸ்லாப்பா வாங்கி உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டி நீங்க கோயில்ல எல்லா இடத்துலயும் சேல்ஸ் பண்ணலாம். இது மாதிரி ஸ்லாப்பா வாங்கி கூட சேல்ஸ் பண்ணலாம். வாங்க, இது மாதிரி இன்னும் டப்பாவில் கூட கல்பரை இருக்குது. டப்பா கல்பரை வேணாலும் 50 கிராம் போட்டு டப்பாவில் பேக் பண்ணி தருவோம். அந்த கல்பரையும் சேல்ஸ் பண்ணலாம். நண்பர்களே, நீங்க வந்து இளைஞர்களே படிச்சுட்டு வேலைக்கு போவாதீங்க. வேலைக்கு போனா 20,000 30,000 சம்பளம் கொடுத்து உங்களை வந்து உங்க வாழ்க்கையில் நீங்க எதுவுமே செஞ்சுக்க முடியாது. டெய்லி 5,000 10,000 சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி குட் பிரைட் பாருங்க, இன்னும் எவ்வளவு அட்டை இருக்குது. இதெல்லாம் மிஷின் பாருங்க, எவ்வளவு அட்டைங்க இருக்குது. எவ்வளவு அட்டை வேணாலும் நீங்க வாங்கலாம். என்கிட்ட ஒரு பாக்ஸ்ல வந்து 50 அட்டை வரும், ஒரு பார்சலுக்கு 100 அட்டை வரும். அத மாதிரி நாங்க பேக் பண்ணி உங்களுக்கு அது மேல ஸ்டாக் பை போட்டு தச்சு அனுப்பிச்சிருவோம். எந்த ஒரு போன் நம்பரும் கிடையாது, எதுவும் கிடையாது. குட் பிரைட் 12 பீஸ் வரும், 45 ரூபாய். இது 10 கிராம் இருக்கும், 120 ரூபாய் எம்ஆர்பி. இதை மாதிரி சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய், 100-200 அட்டை வித்தாலும் 5,000 ரூபாய் இருக்குது. அது மாதிரி நிறைய சேல்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு திருவண்ணாமலையில இருந்து ஐயா வந்திருக்காரு. இவரு காட்டுப்பாங்க, ஐயா வந்திருக்காரு. இவரு காட்டுங்க. வணக்கங்க, நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருவண்ணாமலையில. எங்களுக்கு தேடி வந்திருக்கு, ரொம்ப நன்றி. இந்த குவாலிட்டி பத்தி நீங்க சொல்லுங்க உங்க வாயால. ஏன்னா இளைஞர்கள் வந்து நம்பணும். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குங்க? நீங்க வாங்கிட்டு போறீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுனாதான் வந்து ஆர்டர் கொடுத்து இப்ப கையில வாங்கிட்டு போறோம். இப்ப நாங்க அப்படிங்களா? நாங்க சின்ன வியாபாரம் பண்றோம். நீங்களே பேக் பண்ணி வியாபாரம் பண்றீங்க. ரா மெட்டீரியல் வாங்குறீங்க. ரா மெட்டீரியல் இங்கதான் வந்து ரா மெட்டீரியல் பாருங்க, கப்பு, அட்டை, ஸ்க்ரப்பர் எல்லாமே இவர் வந்து திருவண்ணாமலையில இருந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாருங்க. அவரு போட்டு பேக்கிங் பண்ணி அவர் வந்து சேல்ஸ் பண்ணுவாரு. ஐயாவை பாருங்க, திருவண்ணாமலையில
எப்படி இருக்கு குவாலிட்டி எப்படி இருக்கு ஐயா? குவாலிட்டில நல்ல விதமா இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குதுங்களா? அட்டை நல்லா இருக்குதுங்களா? நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அந்த ராமெட்டீரியல் நல்லா இருக்குதுங்களா? துரு பிடிக்காது இல்ல? பிடிக்காது. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற இளைஞர்கள் தயவு செய்து போன் நம்பர் கொடுப்போம். இதுல அந்த போன் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ ஜிபே பணத்தை அனுப்புங்க. நாங்க டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுறோம். உங்க அட்ரஸை மட்டும் சொல்லுங்க, வீட்டுல டெலிவரி பண்ணி சொல்லுறேன். உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணி நம்பிக்கையான வியாபாரம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் சொல்லவே இல்லை, அவரே சொல்றாருங்க. நம்ம வந்து எக்ஸ் ஆர்மிங்க நாட்டுக்காக 30 வருஷம் உழைச்சிட்டு வந்து இருக்குங்க. இன்னும் இருக்கிற ஒரு 100 இளைஞருக்காவது தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு கொடுக்கும். வேலைக்கு என்னங்க 20,000 30,000 40,000 அதை வச்சு நீ பொண்டாட்டி பிள்ளைய வச்சு வாழ வைக்க முடியுமா? கடைசி வரைக்கும் நீ ஒரு 5 கோடியில வீடு கட்ட முடியுமா? எல்லாம் நினைச்சு பாருங்க. தயவுசெய்து ஒரு 5 கோடியில வீடு கட்ட முடியுமா? வாழ்க்கை பூரா அவனுக்கு அடிமையா இருந்து அவனுக்கு கடைசி வரைக்கும் அவனுக்கு உழைச்சி போட்டுட்டு பெற்ற தாய் கூட நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. கட்ட பொண்டாட்டி கூட நீங்க வேலையில போயிட்டு எதுவும் செய்ய முடியாதுங்க. வேலைன்னு போவாதீங்க. தயவு செய்து பிசினஸ்ல வாங்க. 10 பொருள் எடுத்து சேல்ஸ் பண்ணுங்க. ஒரு வண்டியை வாங்குங்க. ஒரு 40,000 50,000 வேண்டா புது வண்டியை கொடுத்துருவாங்க. ஒரு டாடா ஏசியோ ஒரு ஏதாவது ஒரு வண்டியை வாங்குங்க. ஒரு வண்டியை வாங்கி 10 பொருளை போட்டு 10 ஒரு நாளைக்கு ஒரு வழி, அது மாதிரி ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு 7 வழி போயிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு சின்ன கடைங்க இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 கடை 3000 கடை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். பணம் கிடைக்கும். அதை வச்சு நீங்க மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் லாபம் ஈட்டுவீங்க. சீக்கிரமா நீங்க வந்து தேவையானதை வீடு கட்டுவீங்க. தேவையானதை செய்யுங்க. இளைஞர்களே தயவு செய்து வேலைக்கு போகாதீங்க. ஒரே ஐடியா தான், வேலைக்கு போகாதீங்க, பிசினஸ் பண்ணுங்க. வேலைக்கு போனீங்கன்னா நீங்க எதுவுமே வாழ்க்கையில் செய்ய முடியாது. பிசினஸ் மட்டும் தான் உங்களை முன்னேற்ற முடியும். பிசினஸ் மட்டும் தான் உங்களை முன்னேற்ற முடியும். தயவு செய்து சொல்றேன், வேலைக்கு போகாதீங்க, பிசினஸ் பண்ணுங்க. நீங்க எந்த பிசினஸ் தயாரிப்பீங்க? பணம் அதிகமா இருந்தா பொருளை வாங்கி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணி தயாரிங்க. பணம் இல்லையா என்ன மாதிரி ஆளுகிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணி அதுல லாபத்தை சம்பாதிச்சு கொஞ்சம் ஒரு 2 வருஷம் சென்று நீங்களே சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. எங்கிட்டயே வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. நான் சொல்லலை, நீங்க 2 வருஷம் சேல்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆனவனே நானே உங்களுக்கு கம்பெனி வச்சு தரேன். நானே உங்களுக்கு அந்த ஃபார்முலாலாம் சொல்லி தரேன். ரா மெட்டீரியல் கொடுக்குறேன். இந்த மாதிரிங்க நிறைய பொருள் தாங்க அந்த மிஷின். இதான் அந்த மிஷின் எங்களுக்கு ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின். இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஸ்க்ரப்பரு உங்களுக்கு லட்சக்கணக்கில் இருக்குதுங்க. இதை பாருங்க, என்ன பாருங்க, எங்க குடோனு கிரீன் பேட்ல இருந்து ஸ்க்ரப்பர்ல இருந்து இதை பாருங்க எங்க குடோனே நிறைஞ்சு கிடக்குது. நீங்க வந்து ஆள் வரணும். இதை பாருங்க எங்க குடோனே நிறைஞ்சு கிடக்குது. பாருங்க குடோன் ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குது மெட்டீரியல், ரா மெட்டீரியல். பாருங்க உங்களை ஏதாவது கம்மி இருக்குங்களா? உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவோமா? எந்த பொருள் இல்லைன்னு சொல்லுவோங்களா? லட்சக்கணக்கான பொருள் இருக்குதுங்க. பொதுவா இது வந்து ஒரு நாளைக்கு நீங்க 100 அட்டை வித்தா கூட 2500 ரூபாய் இருக்குது. ஒரு அட்டை வந்து 120 ரூபாய் எம்ஆர்பியா. நான் 45 ரூபா கொடுக்குறேன்னா நீங்க 65 ரூபா 70 ரூபான்னு செலக்ட் பண்ணலாம். கடையில போய் அவங்க 10 ரூபான்னு விற்கிறாங்க. கடையில நீங்க எவ்வளவு நிக்கிறீங்க? 6 ரூபாய் 5 ரூபாய் நிக்கிறீங்க. அப்ப வாங்குவாங்களா? வாங்க 10 ரூபாய் பொருள் 6 ரூபாய் 5 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களா? அதுக்குள்ள டைரக்டா சேல்ஸ் பண்ணுங்க. டீ கடை, ஹோட்டல் கடை, பேக்கரி இவங்கெல்லாம் வாங்குவாங்க. நேஷனல் ஹைவே இருக்கு கடைங்கெல்லாம் நிறைய ஹோட்டல் கடைங்க இருக்கு, நிறைய டீ கடைங்க. இன்னும் ஊருக்குள்ளார பாத்தீங்கன்னா நிறைய டீ கடைங்க. ஐயா திருவண்ணாமலையில இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பி இருக்கோம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்க அட்ரஸ் அனுப்பிடுங்க. உங்க வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ண வச்சிருவோம். என்ன நீங்க இங்க வாங்க வாங்க. இத மாதிரி பாருங்க சைக்கிள் எப்படி கட்டி எடுத்துன்னு போறாங்க பாருங்க. திருவண்ணாமலையில இருந்து வந்து சைக்கிள் எப்படி கட்டி பார்க்கணும். உங்ககிட்ட பணம் இல்ல, இப்ப இவர்கிட்ட 50,000 தான் இருக்குது. 50,000க்கு பொருளை வாங்கிட்டு போறாரு. எப்படி ஸ்கூட்டில கட்டி எப்படி வியாபாரம் பாக்குறாரு பாருங்க. இதெல்லாம் வந்துங்க வெக்க பாருங்க. இவருக்கு வந்து 77 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வியாபாரம் பண்ற இளைஞர்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 77 வயசுல அண்ணன் வந்து வியாபாரம் பண்றாருன்னா நீங்க 25 வயசு 30 வயசுல ஏங்க வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க? 20,000க்கு 30,000க்கு அடிமையா இருந்து பொண்டாட்டி பிள்ளை கூட ஒரு எதுவுமே செய்ய முடியாதுங்க. அவங்க பெத்த தாய் கூட எதுவும் செய்ய முடியாது. பிசினஸ் பண்ணுங்க, வாங்க பிசினஸ் பண்ணுங்க, என் கூட பிசினஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனையோ தொழில் இருக்கிற டிட்டர்ஜென்ட் லிக்விட் வேணுமா? டிட்டர்ஜென்ட் லிக்விட் பண்றேன். எங்கப்பா டிட்டர்ஜென்ட் லிக்விடு? இந்த மாதிரி பாட்டிலே இருக்காது. நாங்க என்ன பண்ணுவோம், டிட்டர்ஜென்ட் லிக்விடு கெமிக்கல் வாங்கிட்டு வந்து சாதாரண தண்ணி பாட்டில் 2 லிட்டர் நாங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். என்ன 2 லிட்டர் டிட்டர்ஜென்ட் லிக்விட் நீ வாங்க போனா கடையில 200 ரூபாய் சொல்லுவோம். அதே குவாலிட்டி நாங்களே சொந்தமா ப்ரிப்பேர் பண்றோம். கெமிக்கல் வாங்கிட்டு வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட். அத மாதிரி நீங்களும் செய்யுங்க. நீங்களும் சொந்தமா பினாயில் செய்யுங்க, டிட்டர்ஜென்ட் லிக்விட் செய்யுங்க, இன்னும் சர்ஃப் இருக்குது செய்யுங்க. இன்னும் எவ்வளவு செய்யலாம் உங்க பணத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு தெரியலையா வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. அப்புறம் தெரிஞ்சிடும். நீங்க ரா மெட்டீரியல் போற இடத்துல எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ரா மெட்டீரியல் வாங்குற இடத்துல
இன்னும் சிவகாசியில இன்னும் அட்டை ஏதாவது அடிக்கணுமா, உங்க ஸ்வீட் கடைக்கு அட்டை செய்யணுமா, உங்களுடைய இதுக்கு ஏதாவது பிசினஸுக்கு பாக்ஸ் செய்யணுமா, என்கிட்ட சொல்லுங்க. சிவகாசியில நிறைய கம்பெனி இருக்குது, நான் சொல்லி விடுறேன். அங்க இருந்து நீங்க செய்யலாம். சிவகாசில இருந்து செஞ்சீங்கன்னா ஒரு அட்டை வாங்கி இது பண்றது, அங்க ஸ்வீட் பாக்ஸ் அட்டைங்க, இந்த பிரியாணி பேக் பண்ற அட்டைங்க எல்லாமே சிவகாசியில ரெடி பண்றாங்க. அது அட்டையை நம்மளே போயிட்டு நேரடியாக அட்டையை வாங்கி பிரஸ்ல கொடுத்து, லேமினேஷன் கொடுத்து, வார்னிஷிங் கொடுத்து, ஸ்கோரிங் கொடுத்து நம்மளே பேக் பண்ணி அனுப்புறோம். ஏதாவது அட்டை கிட்ட வேணாலும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தபடியா நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். தயவு செய்து பிசினஸ் பண்ணுங்க இளைஞர்களே, தம்பிகளே, தங்கைகளே, பிசினஸ் பண்ணுங்க. எனக்கு 61 வயசாகுது. 30 வருஷம் நான் வந்து ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இப்ப என்னத்துக்கு சொல்றேன்னா, நான் வந்து ஆர்மியில இருக்கும்போது ஒரு லெட்ரின் பாத்ரூம் கூட கட்ட முடியல. இல்ல கட்ட முடியாதுங்க, வேலையில இருந்தா கட்ட முடியாது. அப்பா அம்மா எல்லாரையும் கவனிக்கணும், பிள்ளைங்களை படிப்பு பார்க்கணும், அப்புறம் எங்க செய்வோம். இப்ப வேலையில ரிட்டையர்மெண்ட் ஆனேன். என்ன அழகா ஒரு 3 கோடியில 2 வீடு கட்டிட்டேன். பிசினஸ் எல்லாமே பிசினஸ். நீங்களும் பிசினஸ் பண்ணுங்க, நிறைய லட்சங்களை சம்பாதிப்பீங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியா நாளைக்கு வீடியோ போடுறோம்.